பதவிக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை எல்லாம் விளக்குகின்ற ஒரு அருமையான கோவில் கஜாரண்யேஸ்வரர் கோவில். இது எங்கே இருக்கின்றது என்றால் அரங்கநாதபுரத்திலே இருக்கின்றது. இதனுடைய தனிச்சிறப்பு என்று பார்த்தால், இந்த கஜாரண்யேஸ்வரர் கோயில் இறைவனுக்கு ஆனேசர், கரிவனநாதர், ஆனைக்கார பெருமான், கஜ ஆரோகண்யேஸ்வரர் என்ற பெயர்களும் இருக்கின்றது. கஜ ஆரோகண்யேஸ்வரர் என்றால் கஜத்தின் மேல் அமர்ந்திருப்பவர் என்று பொருள். இந்த ஆலயத்தினுடைய தலைவி, அதாவது இறைவியின் பெயர் காமாட்சி. இங்கு ஸ்தல விருட்சமாக இருப்பது வில்வம். இங்கு தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம், இந்திரகூபம் இருக்கின்றது. இந்த ஆலயம் எங்கிருக்கின்றது என்றால் திருவானைக்கா, எல்லோரும் அறிந்த தலம், திருச்சியிலே இருக்கின்றது திருவானைக்கா. திருவானைக்காவிற்கு கிழக்கேயுள்ள அரங்கநாதபுரம் கஜாரண்யேஸ்வரர் கோயில் கோச்செங்கானன் சோழனால் கட்டப்பட்ட முதல் மாடக்கோவில் ஆகும். கோச்செங்கானான் இந்த மன்னனுடைய ஆட்சியிலே கட்டப்பட்ட மாடக்கோவில் இந்த கோவில். இந்த கோவில் எத்தனை ஆண்டு பழமையானது தெரியுமா? 1750 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில். மாலிகாபூர் படையெடுத்து வந்தபோது திருவரங்கம், திருவானைக்காவில் இருந்த மூர்த்திகளை காடாக இருந்த இப்பகுதியிலே, அதனால்தான் ஆரண்யம் என்று பெயர், மறைத்து வைத்திருந்து பின்னர் எடுத்து சென்றமையால் இந்த அரங்கநாதபுரம் என்றும் கஜாரண்யம் என்றும் அவ்வூர் மக்கள் அழைக்கின்றார்கள் இந்த இடத்தை. ஒரு சமயம் இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் என்ற யானை நேமத்திலே எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானை மெய்மறந்து வழிபட்டு கொண்டிருந்தது. அதை தேடி வந்த இந்திரன் கோபம் கொண்டு யானை மீது வஜ்ராயுதத்தை ஏவினான். அப்போது சிவபெருமான் செய்த ஹூங்காரத்தால் வஜ்ராயுதம் கஜாரண்ய தலத்துள் விழுந்தது. விழுந்த இடத்திலே நீரூற்று ஏற்பட்டது. அதுவே வஜ்ர தீர்த்த குளமாகியது. வஜ்ராயுதத்தை எடுக்க வந்த இந்திரன் இங்கு இந்திரகூபம் என்ற கிணற்றை வெட்டி அந்த தீர்த்தத்தால் கஜாரண்யேஸ்வரரை அபிஷேகம் செய்து வழிபட்டு சாப விமோசனம் பெற்றான். ஆக இந்த ஆலயம் என்பது புராணத்தோடு தொடர்புடைய ஆலயம். இங்கே பரிவார மூர்த்திகளாக வலம்புரி விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர், நவக்கிரகங்கள், தட்சிணாமூர்த்தி ஆகியோர் அருள்பாலிக்கின்றார்கள்.